அனைவருக்கும் நமஸ்காரம். காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் அன்பான பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற டாபிக் மகனாய் சென்றார், மருமகனாய் திரும்பினார். அதான் ஒரு சிறுவனுக்கு அனுகவம் பண்ண பெரியவருடைய விஷயம். காஞ்சிபுரம் மடத்துக்கு ஒரு சமயம் வெளியூர்லேருந்து ஒரு சின்ன பையன் வந்திருந்தான். 5-6 வயசு இருக்கும். அவன் அங்கே இங்கே அலையிறதை பார்த்து பெரிய பார்த்துருக்கா. சின்ன பையன் தனி அலைஞ்சிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அப்புறம் அந்த பையனே ஒரு நாளைக்கு பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணான். பெரியவா, எங்கள் அப்பா ஹோட்டலில் வேலை செய்கிறாரு, குடும்ப பிரச்சனையால் என்னையும் ஹோட்டலில் வேலைக்கே போக சொல்கிறாரு. படிக்க ஆசைப்பட்றேன், ஆனால் பண வசதி இல்லை பெரியவா, நீங்கள் ஏதாவது பெரியவா உதவி பண்ணோம் அப்படின்னு வேண்டினான். வணக்கடி கூட பார்த்தார் பெரியவா. அது சரி, நீங்கள் படித்த எங்கே தங்கிக்குவேன்னு கேட்டார். அவன் இந்த ஊர்லேயே தெரிஞ்சுவா ஏதோ வீட்டில் தங்கிக்கிறேன் பெரியவா அப்படின்னா. பெரியவா அப்போதைக்கு உடனே ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த பையன் தினம் பெரியவாளை மனத்துக்கு பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணி வழக்கமாக வச்சுட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து ஒரு தடவை காசியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு ஒரு தம்பதி வந்தான். பெரியவாளை மனத்துக்கு பெரியவா, எங்களுக்கு குழந்தைலாம் கிடையாது, ஆனால் ஆதரவு இல்லாத ஏதாவது குழந்தைக்கு நாங்கள் உதவி செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கோம், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னார். அப்படின்னு சொல்லி வேண்டிட்டார். அந்த சமயம் பார்த்தா கரெக்டாக அந்த உதவி கேட்ட அந்த பையன் வந்தான், பெரியவாளை தரிசனத்துக்கு வந்தான். பெரியவா தம்பதிக்கிட்ட, இதோ இந்த குழந்தை படிக்க ஆசைப்பட்றான், நான் அழைச்சின்னு போய் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நல்லா படிக்கவே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். அந்த தம்பதி சந்தோஷமாக எனக்கு அழைச்சின்னு போய் காசிக்கு நல்லா படிக்க வச்சார். ஆனால் அந்த 5 வயசு சிறுவன் பெரியவா அனுப்பிச்ச உடனே அவள் வீட்டுக்கு போன முகூர்த்தம், அவளுக்கு அதிர்ஷ்டம், அவளுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தது. இதால் பெரியவா அனுப்பிச்ச பையனாச்சு நல்லா படிக்க வச்சா. அந்த பையனும் சூப்பராக படித்தான். இன்னைக்கு நடுவில் அந்த பையன் ஒரு படித்து ஆளாகி அரசு தேர்வுலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி டெல்லியில் ஒரு பெரிய தேர்தல் கமிஷனில் ஒரு பெரிய அதிகாரி ஆகிட்டான். பதவி கிடச்சிட்டு இருந்துட்டு இருந்தான். அவ்வளோ பெரிய அவளுக்கு தோணித்து, அவள் பொண்ணுக்கு அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கலாமோ அப்படி தோணித்து. அந்த தம்பதிக்கு தோணித்து. பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனை கூட்டிகிட்டு காஞ்சிபுரம் மடத்துக்கு வந்தான். சின்ன பையனாலுமே இப்போ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் 30 வயசு பையன் வந்தான். வந்தோடனே பார்த்தோன்னே அந்த பையன் பெரியவாளை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணோடனே, என்ன எப்படி இருக்க அப்படின்னு நல்லா விசாரிச்சா. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். கையில் அப்படியே கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா, உங்களோட உதவியால் நான் அனாதையாக இருந்தேன், ஆல்மோஸ்ட் இப்போ பெரிய பதவி கிடச்சிருக்கு, ரொம்ப பெருமிதமாக சொன்னான். அப்புறம் அந்த தம்பதி சொன்ன மாதிரி பெரியவாள்கிட்ட, இந்த பையனே வீட்டு மாப்பிள்ளையாக எடுத்துக்கலான்னு நினச்சிட்டு இருக்கோம், நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா. பெரியவா ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வதிச்சா. மகா பெரியவா சரணம்.